வண்டி மாட்டிக்கிடுச்சு. ஒரு ஆஃப் ரோடு ட்ரிப்பு மிஸ் பண்ணாமல் பாருங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம இப்போ அனிமல்ஸ் பார்க்க கிளம்பிட்டோம். ஹாய் சொல்லிட்டு போடா. முடியல, அதனால பாதியில் இறங்கி நிற்கிறோம். ஹாய் ஃபேமிலிஸ், இன்றைக்கி எங்களோட கொடைக்கானல் ட்ரிப்போட செகண்ட் டே வீடியோ தான் பார்க்க போகிறோம். நாங்கள் எல்லாமே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் இந்த ட்ரிப்புக்கு. பிகாஸ் நாங்கள் வந்து இப்போ ஆஃப் ரோடில் ட்ராவல் பண்ணி போக போகிறோம். பூம்பாறையில் எங்களோட காரை பார்க் பண்ணிவிட்டு அவங்களே எங்களை பிக் பண்ணிட்டாங்க. வாங்க இந்த ட்ரிப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏறிடும்னா ஜாலியாக இருக்கும், செம்ம டைம் பாஸ் ஆகுது. போலாமா அவனுக்கு பழக்கம் பஸ் விடுங்க, எனக்கு எடுங்க. வேற லெவலில் போயிட்டு இருக்கோம். ஒரு ஆஃப் ரோடு ட்ரிப்பு மிஸ் பண்ணாமல் பாருங்க. போலாம் மாமே. எல்லாமே நல்லா ப்ளே பண்ணலாம். இப்போ உள்ள அட்வென்ச்சராக நல்லா இருக்கும். ஆஃப்டர் ட்ராவல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நாங்கள் உள்ளே உட்காந்துருக்கனால எங்களுக்கு அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தெரியல. பட் இவங்க செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. பாஸ் உங்க சொல்லுங்க பாஸ். என்னன்னா நல்லா இருக்கு இந்த ட்ரிப்பு, எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் பார்ப்போம். நல்லா இருக்கு. போறோம் இனி வண்டி மாட்டிக்கிடுச்சு. வண்டி மாட்டிக்கிச்சு. இந்த வண்டி எப்படி போகும்? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஆமா ஆமா, சரிங்க. வாங்க வாங்க. வீடியோல பார்த்தா ஒரு சைஸா இருக்காப்ல, இங்க பார்த்தா ஒரு சைஸா இருக்காப்ல. அவர் எல்லாமே ஒரு சைஸா இருப்பாப்ல. இந்த இருக்கார்ல அண்ணே, அவர் பெரியவர்ப்பா. பெரிய சரி பாருங்க. பருத்தி ரேக்கட்டப்ல போட்டுருப்பாப்ல. மாமா ஊர்ல இருக்காப்ல. சரியான ஆஃப் ரோட் ட்ரிப்ல நம்ம போயிட்டு இருக்கோம். டயர் பெரிய டயரு, பயங்கரமா போனே. செம்ம ட்ரிப்ல போயிட்டு இருக்கோம். ஆள காலி ஒண்ணு புல்லேலோ ஏலேலோ புல்லேலோ ஏலோ ஏலோ ஏலேலோ புல்லேலோ ஏலோ புல்லேலோ ஏலேலோ புல்லேலோ. வாவ், ரொம்ப சேஃப்டியா தான் இருக்கே. அவங்க தான் கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலையில இருக்காங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்ன செய்ய தெரியல. நான் கேட்டதா எது நடந்ததோ அதை மறந்து நீ தொடரு. ட்ரக்கில் தான் போயிட்டு இருக்கோம் ஆஃப் ரோடு. முடியல, அதனால பாதியில் இறங்கி நிற்கிறோம். மிச்சத்தை வந்து கண்டினியூ பண்ணுவோம். புல்லேலோ ஏலேலோ புல்லேலோ. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. எப்படி இருக்கு அவர்கள்? நீ சொல்லு. ஏலேலோ புல்லேலோ ஏலோ புல்லேலோ ஏலேலே புல்லேலோ. பார்த்து பார்த்து இல்லை எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நாளாக சன்செட் பார்க்கணுங்கிற ஆசை இருந்தது. இப்போ டைம் வந்து கரெக்டாக வந்து 6 o'clock ஆகுது. இவங்களோட பேக்கேஜில் சன்செட் வியூமே வந்துட்டு இன்க்ளூட் ஆகிருக்கு. இப்போ நாங்கள் வந்து சன்செட் பார்க்குறதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எப்போதும் வந்து ரூமுக்கு கூட்டு போய்ட்டு தான் சன்செட் பார்க்க கூட்டு வருவாங்க. பட் ஆனால் வந்து நமக்கு டைம் ஆயிடுச்சுங்கிறனால டேரெக்டாக நம்ம இப்போ வந்து சன்செட் பார்க்குறதுக்கு வந்துட்டோம். இது ஒன்றும் இல்லை, ஓரளவுக்கு வந்து மேகமூட்டமாக தான் இருந்தது. எங்களால் வந்துட்டு கரெக்டாக ப்ராப்பராக பார்க்க முடியலை. இருந்தாலும் அந்த இடத்துல போயிட்டு சன் வியூ பார்த்துட்டோம் அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸோட கிளம்பியாச்சு. பக்கத்தில் வந்துட்டோம். நம்மளும் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். அவருடைய பக்கத்தில் வந்தாச்சு. எல்லாருமே செம்மையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் 7 கிலோமீட்டர் ஆஃப் ரோடில் ட்ராவல் பண்ணி ஒரு வழியாக லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. இதாண்டா எங்கள் காலேஜில் நாங்கள் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் பண்ணுவோம். என்னதுடா
இந்த ஜீப்பு தான் பண்ணணும் தான். நாங்கள் வந்து கோடை கேம்பிங் ஸ்டே அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் புக் பண்ணியிருந்தோம். நான் உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ் டேக் பண்ணுறேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நாங்கள் எங்களோட ஃபுல் என்ஜாய்மெண்ட் வீடியோவுமே இதில் வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபுல் வீடியோவையும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வந்தாச்சு. லொக்கேஷன் பார்க்கவே சூப்பராக இருக்குது. வாங்க உள்ளே போய் ஃபுல்லாக பார்க்கலாம். இவங்களோட ரூம்ஸ்லாம் செம்ம நீட் அண்ட் பர்ஃபெக்டாக இருந்தது. 3 ரூம்ஸ் இவங்ககிட்ட நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். தாழாமல் மேலே போகிறேன், தீரா உள்ளூற்றை தீண்டவே இன்றே இங்கே மீழ்கிறேன், இங்கே இன்றே. நைட் ஒரு 8 o'clock இருக்கும். ஃபயர் கேம்ப் அண்டு லைவ் பார்பிக்யூ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் எல்லாருமே செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்கள் கூட அங்கே இருந்த கெஸ்ட்டுமே ஜாயின் ஆகிட்டு செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபுல் வீடியோ பாருங்கள். இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டோம்? நம்ம இப்போ அனிமல்ஸ் பார்க்க கிளம்பிட்டோம். நம்ம போகிற கார் வந்து பார்த்திங்கன்னா இந்த காரில் தான் போகிறோம், ஃபேமிலியோட போகிறோம். இப்போ டைம் கரெக்டாக 10 o'clock இருக்கும். நாங்கள் எல்லாருமே வந்து அனிமல்ஸ் ரைட் பார்க்குறதுக்காக கிளம்பியாச்சு. செம்ம த்ரில்லிங்காக இருக்க போதுன்னு தான் நினைக்கிறேன். நம்மளோட லக் இருந்தால் நம்ம வந்து என்ன அனிமல் வேணால் பார்க்கலாம். பார்ப்போம் நம்மளோட லக் எப்படி இருக்குன்னு. நம்ம அனிமல் பார்க்க போகிறோம். நானே இல்லாத இரு காலின் இடையிலே உரசும் பூனையாய் வாழ்க்கை போதும் அழகா, எதிர்காணும் யாவுமே தீண்ட தூண்டும் அழகா. இவங்க மேலே அடிங்க லைட்டாக சும்மா. செடி செடி ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டுருக்கோம். கட் பண்ணிட்டு இருக்கோம். இவர் தான் என்ன அனிமல் ரைட் போயிட்டு நாங்கள் வந்து ரூமுக்கு போயாச்சு. நெக்ஸ்ட்டு நைட் டின்னரு சப்பாத்தி, நூல் பரோட்டா, சுட சுட சிக்கன் கறி எல்லாமே பண்ணியிருந்தாங்க. எல்லோரும் சாப்பிட்டுட்டு தூங்க போகிறோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் 5:30க்குலாம் எல்லாருமே எழுந்துட்டோம். பிகாஸ் வந்து நம்ம சன்ரைஸ் பார்க்க போகிறோம். நேற்று சன்செட் தான் வந்து கரெக்டாக பார்க்க முடியலை. ஸோ சன்ரைஸாவது கரெக்டாக பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லோரும் எழுந்து கிளம்பியாச்சு. வாங்க போய் நம்ம சன்ரைஸ் பார்க்கலாம். ஓசையெல்லாம் துறந்தே காண்கின்ற காட்சிக்குள் நான் மூழ்கினேன். லொக்கேஷன்லேருந்து 10 minutes வாக் பண்ணி நாங்கள் வந்து சன்ரைஸோட லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து சன்ரைஸ் ஆகிட்டுருக்கு. நாங்கள் ஃபுல் வீடியோவுமே கவர் பண்ணியிருக்கோம். பாருங்கள், செம்ம ஜாலியாக இருந்தது சன்ரைஸ் பார்க்குறதுக்கு. பிகாஸ் நாங்கள் ரொம்ப நாள் வந்து இதை எதிர்பார்த்துட்டு இருந்தோமா. ஸோ வந்து செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. சன்ரைஸ் பார்த்துட்டு இப்போ நம்ம வந்து ரூமுக்கு வந்தாச்சு. இங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறைய கேம்ஸ் இருக்குது. எங்களுக்கு சுட சுட வர காஃபி கொடுத்துட்டாங்க. குடித்ததுக்கு பிறகு ஃபஸ்ட்டு தினேஷ் என்ன ட்ரை பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அம்பு விட போகிறாங்க. வாங்க எப்படி விடுறாங்கன்னு பார்க்கலாம். பிடிக்குது கடலை நரை வந்த பிறகே புரியுது உலகை நேற்றின் இன்ப
இன்பங்கள் யாவும் கூடியே இன்று இப்போதே ஆரம்பிக்கலாமா? என்னெல்லாம் பண்ண காத்திருக்கானோ. செம்ம ஜாலியாகவும் ஃபன்னாகவும் இருந்தது. நாங்கள் வந்து கேம்லாம் ப்ளே பண்ணிவிட்டு ஜீப் ரைட்லாம் போயிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போயிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் வந்து எங்களுக்கு சுட சுட இட்லி அண்ட் சட்னி சாம்பார்லாம் கொடுத்துருந்தாங்க. சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து எங்களோட ரொம்ப நாள் கனவு, நாங்கள் நிறைய டைம் கொடைக்கானல் போயிருக்கோம். பட் ஆனால் இதுவரை ஃபால்ஸ் போனதில்லை. ரொம்ப நாள் நாங்கள் வந்து ஃபால்ஸ் போகணுன்னு ஆசைப்பட்ருக்கோம். அதுக்காக நாங்கள் வந்து ரூம்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் லொக்கேஷனில் நடந்து எப்படியோ ஃபால்ஸுக்கு வந்தாச்சு. இப்போ நாங்கள் குளிக்க போகிறோம். தானே தானே நானினே. நாங்கள் எதிர்பார்த்ததை விடவே ரொம்ப சில்லுன்னு இருந்தது தண்ணி. இருந்தாலும் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ரூமுக்கு வந்தாச்சு. ரூமில் வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டு எங்களோட லஞ்சை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து கிளம்ப போகிறோம். ரொம்ப ஜாலியாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் கோடை கேம்பிங் ஸ்டே வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நாங்கள் படி கிளம்பிட்டோம். ஸோ எல்லோரும் நீங்களும் இங்கே வாங்க, நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. மிஸ் பண்ணுறோம், போகவே மனசு இல்லை, இருந்தால் போயிடாங்க. நான் சொல்ல வந்தேன், அது முந்திக்கிடுச்சு. உண்மையே சொல்றேன், கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல ஒரு அட்வென்ச்சரர் பிளேஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். கோடை கேம்பிங் ஸ்டே ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. பாய் 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 பாய். வைக்க முடியாதுப்பா. கிளம்பியாச்சு. பாய் 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 பாய். ஓகே.